அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாய் இருப்பீர்களாக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. தாவீது எங்கேயோ ஆரம்பித்து, என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும், எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடையில நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு, நிறைய தீர்க்க தரிசனம் எல்லாமே பேசிட்டு கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். அல்லேலூயா. துதிக்க வந்துட்டார். 1000 விஷயம் இருக்கட்டும், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய மோசமான மனிதர்களை சந்திப்போம், பொல்லாத அனுபவங்கள் நேரிடும், நமக்கு துரோகங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள். அந்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்து நிறைய விஷயத்த பேசுகிறார். கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் வரும், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். ஆனால் கடைசியாக எங்கே தான் போய் நிற்கணும்? எல்லார் வாழ்க்கையில் அது இருக்கும். கடைசி எங்கே போய் நிற்கணும்னா அவரை துதிக்கணும். எதின் அடிப்படையில் சொல்கிற? நீதியின் அடிப்படையில். இது எல்லாம் இருந்தாலும் நீதியாக, இது எல்லாவற்றின் மத்தியில் நாம் துதிக்காமல் ஆராதிக்காமல் விட்டுறக்கூடாது. அதுதான் சொல்ல வர்றாரு. இது எல்லாவற்றிலும் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன்? அவரை துதிப்பேன், ஏனென்றால் அது நீதி. அல்லேலூயா. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்போது சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பிரச்சனைகள் வந்தால், போராட்டங்கள் வந்தால் சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறதுல ஒன்றும் இல்லை, அது சரியானது இல்லை. என்ன வந்தாலும் நஷ்டங்கள், இழப்புகள், போராட்டம், கலக்கம், வேதனை, துரோகம், அவமானம், நிந்தனை, இது எல்லாத்துலேயும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவரை தான் துதிக்கணும். அது நீதி. அது என்னது? நீதி. அப்புறம் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். என்ஜாயபிளாக அவரை உயர்த்தி பாடுவேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அல்லது ராகத்தோட கீர்த்தனைகள், ராகங்கள் தனி ஒரு ராகம், ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு இருக்கும். அப்போ நான் என் உள்ளத்தின் ஆழத்துன்னு அவர் என்ன பண்ணுவேன்? கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? யார் பிரச்சனை இல்லை? அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். ரோடு ஓரத்தில் படுத்திருக்கான், அங்கே தான் படுக்க. மழை, குளிர், வெயில், புழுக்கம், கொசுக்கடி, நாற்றம் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், சிரிச்சுட்டு சாப்பிட்றான். பெரிய பணக்காரன், பெரிய பங்களா இருக்கான், உள்ளே இருக்கான், எல்லாம் சூப்பராக பண்ணி, எல்லா ஏர் கண்டிஷன் பார்க்கும்போது பளிச்சுன்னு அழகாக இருக்கும். ஆனால் உள்ள சமாதானம் இல்லாமல் புலம்புறான். இங்கே எங்கே விஷயம்னா மனசு தான் காரணம் இல்லை? இவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, ரோட்டில் படுத்துருக்குறான். எதிர்காலமே நாளைக்கு சோத்துக்கு என்னன்னு தெரியாது. இவனுக்கு 10 தலைமுறைக்கு சாப்பாடு சொத்து சேர்த்து வச்சுருக்கான். இவனுக்கு எதை பற்றி கவலைப்படாது. ஆனால் இவன் உள்ள கவலையாக இருக்கான், இவன் சந்தோஷமாக இருக்கான். சரி, தேவனை நம்பி இருக்கிற ஜனம் அவரை துதிப்பது நீதி, அவரை ஆராதிப்பது, பாடுவது நீதி. உங்கள் மனதை தேவனுக்கு முன்பதாக 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு தேவனை உயர்த்துங்கள். இவைகளெல்லாம் கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீதியின்படி உம்மை உயர்த்துவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரி. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உபத்திரவங்களில், கஷ்டங்களில், போராட்டங்களில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தேவனை துதித்து உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.